விபத்தை சந்திக்காதவரை வேகத்தை உணர முடியாது. கார் பந்தயம் பற்றி மனம் திறந்த அஜித். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் நடிகர் அஜித் குமார் விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கார் பந்தயத்தில் களமிறங்கியுள்ளார். இதில் அவர் தனது டீமுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கார் பந்தயத்தில் உள்ள அபாயங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பந்தய சுற்றுகளில் விபத்துகள் ஏற்படுவது இதில் பங்கேற்பவர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களுக்கும் புதிதல்ல. இருப்பினும் கார் பந்தயம் பற்றி அதிகம் பரிச்சயம் இல்லாத அஜித்தின் ரசிகர்களுக்கு அவர் சமீபத்தில் சந்தித்த விபத்துகள் மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவர் பந்தயத்தை விட்டுவிட்டு முழுவதுமாக சினிமாவுக்கு திரும்ப வேண்டும் என்று பலர் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே கார் பந்தயத்தில் உள்ள அபாயங்களை பற்றி நடிகர் அஜித் குமார் அண்மையில் மனம் திறந்து பேசினார். விபத்துகளை தாண்டி ஏன் இந்த விளையாட்டை பார்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசிய அவர் தான் எதிர்கொண்ட காயங்களில் பெரும்பாலானவை படப்பிடிப்பின் பொழுது நிகழ்ந்தன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அந்த சம்பவங்கள் தன்னை அபாயங்களை எடுக்காமல் தடுக்கவில்லை என்றால் பந்தய சுற்றுகளில் நடக்கும் விபத்துகளை ஒருபொழுதும் தடுக்காது என்று உறுதியாக தெரிவித்தார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில், ஒரு ஓட்டுநராக நீங்கள் சுற்றை விட்டு வெளியேறும் வரை அல்லது ஒரு மோசமான விபத்தை சந்திக்கும் வரை நீங்கள் எந்த வேகத்தில் செல்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். இல்லையெனில் உங்கள் பிரேக்கிங் புள்ளிகள் மற்றும் இலக்கை குறிப்பதில் நீங்கள் மிகவும் பிஸியாகவும் கவனம் செலுத்துபவராகவும் இருப்பீர்கள். கார் உள்ளே பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் குழு, பந்தய பொறியாளர் போன்றோர்களுடன் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்று பகிர்ந்து கொண்டார். பந்தயத்திற்கு திரும்புவது தனக்குள் பலவிதமான உணர்ச்சிகளை கலந்ததாக கூறிய அஜித், ஒரே நேரத்தில் உற்சாகம், பயம், அச்சுறுத்தல் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளால் தான் முழுகியிருந்ததாக நினைவு கூர்ந்தார். துபாய் 24H பந்தயத்திற்கு முன்னதாக தான் சந்தித்த விபத்து குறித்து பேசிய அஜித், அன்று முதல் நான் சந்தித்த விபத்துகள் குறித்து பலர் கருத்து தெரிவித்ததை காண்கிறேன். ஆனால் எந்த ஒரு குழு அல்லது ஓட்டுநரிடம் கேட்டாலும் விபத்துகள் மோட்டார் ஸ்போர்ட்ஸின் ஒரு அங்கம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அது பயங்கரமானது. ஆம், ஆனால் இந்த கார்கள் அந்த நோக்கத்திற்காகவே கட்டப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரை வடிவமைக்கும் பொழுது ஓட்டுநரின் பாதுகாப்பிற்கு முதன்மையான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. உயிரிழப்பு ஏற்படுவது மிகவும் அரிது. இருப்பினும் நீங்கள் காரின் வரம்புகளையும் உங்கள் வரம்புகளையும் தாண்டி செல்ல முயற்சிக்கும் பொழுது விபத்துகளும் மோதல்களும் நடப்பது இயல்புதான் என்று கூறினார். இவை இருந்த போதிலும் இந்த விபத்துகள் அவரது மன உறுதியை பாதிக்கவில்லை. சினிமாவை பாருங்கள். பல்வேறு காயங்கள் காரணமாக எனக்கு ஏற்பட்ட அனைத்து காயங்களும், நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதும், திரைப்பட படப்பிடிப்பில் நான் சண்டை காட்சிகளில் நடிக்கும் பொழுதும் பல காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவை என்னை தடுக்கவில்லை. மேலும், ஐயோ உங்களுக்கு காயமாகிறது, தயவு செய்து படங்கள் செய்ய வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு என்னிடம் சொல்லவில்லை. எனவே இது ஏன் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் இருந்து விடுபட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அஜித் குமார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இயக்குனர் மகிழ் திருமேனியின் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் சற்று சுமாரான வரவேற்பை பெற்ற நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரனின் குட் பேட் அக்லி திரைப்படம் அதைவிட சிறப்பாக வசூல் செய்தது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.